வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. மாற்றி யோசிச்சேங்க. தேசிய தோட்டக்கலை இயக்கம் மூலம் சம்பங்கி சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி எம் செல்வம். இவர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா கண்ணனூர் கிராம விவசாயி ஆவார். பாரம்பரிய முறையில் சம்பங்கி சாகுபடியினை மேற்கொண்டு வரும் இவர் மதுரை மாவட்ட தோட்டக்கலை துறையின் வழிகாட்டுதலின் பேரில் தேசிய தோட்டக்கலை இயக்கம் மூலம் சொட்டுநீர் பாசனத்தில் சம்பங்கி சாகுபடியினை மேற்கொண்டும் சம்பங்கியில் மாவு பூச்சிகளை கட்டுப்படுத்தி அதன் மூலம் அதிக மகசூலை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, எங்களுக்கு பாரம்பரியமாக நாங்கள் விவசாயம் தான் பார்த்துக்கிட்டு வர்றது. நான் எங்கே ரொம்ப வறட்சியான பகுதி. வறட்சியான பகுதியில் தண்ணி பற்றாக்குறையில் நாங்கள் விவசாயம் எப்படி பண்ணுறதுன்ட்டு நாங்கள் ரொம்ப நஷ்டத்து மேலே நஷ்டமே பட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு தேசிய வேளாண்மை தோட்டக்கலை இயக்கத்திலிருந்து சொட்டு நீர் போடுங்க, உங்களுக்கு இந்த வறட்சியான பூமிக்கு அதிக வருமானத்தை நீங்கள் இந்த இடத்துல எடுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு சொட்டு நீர் போட்டு கொடுத்தாங்க. சொட்டு நீர் போட்டு கொடுத்த அந்த டயத்தில் நீங்கள் தோட்டக்கலை பயிர் பண்ணுறீங்களா என்ன எப்படின்ட்டு கேட்டாங்க. தோட்டக்கலை பயிர் பண்ணினேன். வெண்டிக்காய் போட்டிருந்தேன். 20 சென்ட் பாயாத தண்ணியை வச்சு 1 ஏக்கர் விவசாயம் போட்டேன். 1 ஏக்கர் விவசாயம் போட்டு 5 லட்ச ரூபாய்க்கு 4 மாதத்தில் 5 லட்ச ரூபாய்க்கு வெண்டிக்காய் எடுத்தேன். அந்த வெண்டிக்காயை எடுத்த முடிவில் நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் பாரம்பரியமாக தோணும்போது சம்பங்கி போடுங்க, உங்களுக்கு பூ சாகுபடிக்கு உங்களுக்கு மானியத்தோடு நாங்கள் கொடுக்குறோம்ட்டு எங்களுக்கு விவசாய கிழங்கு காசுலேருந்து உழவு காசுலேருந்து அதனுடைய அந்த சொட்டு நீருக்குனுடைய உரத்திலிருந்து நாங்கள் அதிலே கொடுத்துறோம்ட்டு கொடுத்தாங்க. கொடுத்ததில் எப்போவும் நாங்கள் அந்த மாதிரி சம்பங்கி போட்டோம்னா ஒரு ஏக்கரில் எந்த அளவுக்கு மகசூல் எடுக்கிறோமோ அதை காட்டி 2 மடங்கு சேர்த்து எடுத்தோம். மாவு பூச்சின்றது ஒன்று எங்களை சில நேரத்தில் பாதிக்கும். அந்த நேரத்தில் ஒரு ரிங்கன்னு தோட்டக்கலையிலேருந்து எங்களுக்கு சிபாரிசு பண்ணி முழு மானியத்தில் ரிங்கன்னு கொடுத்தாங்க. அந்த ரிங்கன்னு இன்றைக்கும் இப்போ 5 வருஷமாக நான் வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி எனக்கு அதான் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி உள்ள நிலைமைக்கு 15 நிமிஷம் தான் என் கிணத்து தண்ணி ஓடும். 15 நிமிஷத்தில் எந்த விவசாயமே 1 சென்ட் அளவு கூட பாயாது. அதை வச்சு இன்றைக்கி நான் 2.5 ஏக்கர் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த சொட்டு நீரை காட்டி ரிங்கனில் எங்களுக்கு இதை காட்டி ரொம்ப மாவு பூச்சி கிளைமேட்டு வெயில் டயத்தில் கிளைமேட்டு நல்லா கிடைக்கிது. அந்த மழை பெஞ்ச குலுங்கி கிடைக்கிறதுனால மகசூல் இன்றைக்கும் குறையாமல் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஏக்கரில் 10 கிலோவிலேருந்து 17 கிலோ வரைக்கும் தான் மகசூல் எடுக்க முடியும் இந்த சம்பங்கி பொறுத்தளவுக்கு. இன்றைக்கி 37 கிலோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த ரிங்கன் விவசாயத்தினால். அப்படி இருக்கிற போது இந்த உழுக கொள்றதுக்கே கொஞ்சம் சிரமமாக இருக்குன்றதில் தோட்டக்கலை எங்களுக்கு தேசிய தோட்டக்கலை இயக்கத்திலிருந்து டிராக்டரு மானியமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் வண்டி வாங்குறதுக்கு எனக்கு கையில் பணம் இல்லாமல் இருந்தபோது எனக்கு மானியமாக 1.5 லட்ச ரூபா மானியம் கொடுத்தாங்க. அந்த 1.5 லட்ச ரூபா மானியம் பண்ணும்போது 6 லட்ச ரூபாயில் 1.5 லட்சம் மானியம் பண்ணும்போது நான் 4.5 லட்ச ரூபா தான். 4.5 லட்ச ரூபாயில் எங்களுக்கு அது ஈஸியாக இருந்தது. 1 லட்ச ரூபா நாங்கள் கட்டிட்டு பாக்கி லோனு போட்டு லோனுக்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. பண்ணி கொடுத்ததில் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. தவணை முறையில் கட்டுறதுக்கு எங்களுக்கு சுலபமாக இருக்குது. வண்டி நாங்கள் கை முதல் போட்டு கட்டாத மாதிரி 10 விவசாயிகள் எல்லாம் இன்றைக்கி எங்களை வச்சு குறிப்பிட்ட டயத்துக்கு உழுது குறிப்பிட்ட டயத்துக்கு அந்த தோட்டக்கலை ஆலோசனை பிரகாரம் அது பண்ணும்போது எல்லாருக்கும் இன்றைக்கி வளர்ச்சியில் இருக்கும். இதே மாதிரி உள்ள எல்லாரும் கஷ்டத்தில் இருக்கவங்க ஒரு குறிப்பிட்டதுக்குள்ள இப்படி வண்டியில் உள்ளூருக்குள்ளே இல்லாத இருக்கவங்க தோட்டக்கலை இயக்கத்தில் போய் இந்த மானியத்தை இதில் வாங்கி என்ன செய்யலாம் எங்களுடைய வாழ்வுக்குண்டாலே அவங்க ஆலோசனை பிரகாரம் அதை பண்ணோம்னா இன்றைக்கி நாங்கள் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். போதுமான அளவுக்கு எனக்கு இருந்த கடைங்க வட்டியெல்லாம் அடைச்சிட்டு இன்றைக்கி
கடன் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதை எல்லோரும் அந்த மாதிரி முன்னேறணுன்றதை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். மேலும் விவரம் பெற விவசாயி எம் செல்வம் அவர்களை 09944275011 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் விவசாயிகள் உழவு முதல் அறுவடை வரை ஆட்கள் பற்றாக்குறையினை போக்கிட மதுரை மாவட்ட வேளாண் பொறியியல் துறை தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் மூலம் பல்வேறு பண்ணை கருவிகள் மானியத்தில் வழங்கி வருகிறது. இதில் பல்வகை தானிய பயிர்கள் பிரித்தெடுக்கும் கருவி முக்கியமானது. இதன் மூலம் நெல், சிறுதானியம், கொண்டைக்கடலை போன்றவற்றை அறுவடைக்கு பின் பிரித்தெடுக்க இயலும். மேலும் வேளாண் பொறியியல் துறை மூலம் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வேளாண் பொறியியல் துறை இளநிலை பொறியாளர் எம் முனியப்பன் விளக்கமளிக்கிறார். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாம் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு களை எடுப்பதிலிருந்து பயிர் அறுவடை செய்வது வரைக்கும் பல்வேறு விவசாய கருவிகள் மானியத்தில் மத்திய மாநில அரசுகளின் உதவியோடு வழங்கப்பட்டு வருகிறது. விவசாயிகளுக்கு நிலத்தை பயன்படுத்துவதிலிருந்து உழவடை செய்வதிலிருந்து அவர்கள் பயிரை அறுத்து விற்பது வரைக்கும் தேவைப்படுகின்ற ஆள் பற்றாக்குறையை போக்குவதற்காக மத்திய மாநில அரசாங்கங்கள் இன்றைக்கு பல்வேறு கருவிகளை, நவீன கருவிகளை விவசாயிகளுக்கு கண்டுபிடித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் விவசாயிகள் கருவிகளை வாங்குவதற்கு மிகப்பெரிய சிரமம் இருக்கிறது என்ற அடிப்படையில் விவசாயிகளுக்கு உதவி செய்யக்கூடிய அடிப்படையில் மத்திய மாநில அரசாங்கம் மானியத்தோடு விவசாய கருவிகளை தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் வழங்கி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய கருவி என்பது பல்வகை தானியங்களை கதிரடிக்கக்கூடிய கருவி. இந்த கருவியின் மூலமாக நெல் மற்றும் சிறுதானியங்கள், கொண்டைக்கடலை மற்றும் மக்காச்சோளம் போன்ற பயிர்களை நாம் அறுவடைக்கு பின்பு பிரித்தெடுக்க முடியும். கருவியை பொறுத்தளவுக்கு இதனுடைய விலை 4,20,000 ரூபாய். அரசாங்க மானியம் 1,50,000 ரூபாய். விவசாயி தன்னுடைய பங்காக 2,70,000 ரூபாய் செலுத்த வேண்டும். இந்த மாதிரியான கருவிகள் பெறுவதற்கு விவசாயிகள் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால், அவர்களுடைய பெயரிலே நிலம் இருப்பதற்கு என்பதற்கு ஆதாரமாக கம்ப்யூட்டர் சிட்டாவும் அடங்கலும், அதே போல் அவர்கள் இந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்கான அடையாள அட்டையும் வழங்க வேண்டும். அவர்கள் அருகில் உள்ள உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தை அணுகினால் அவர்கள் என்ன கருவிகள் வாங்க விரும்புகிறார்களோ அந்த கருவிகள் வாங்குவதற்கான அனைத்து உதவிகளையும் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தின் மூலமாக அவர்களுக்கு வாங்குவதற்கான ஏற்பாடு செய்து தரப்படும். இந்த கருவியை பொறுத்தளவுக்கு பயிர் அறுவடை செய்த பின்பு அது குறிப்பிட்ட காலத்தில் அதை உடனடியாக விற்பனை செய்ய வேண்டியது விவசாயினுடைய முக்கியமான கடமை. அந்த இதில் விவசாயிகள் பயிர் அறுவடை செய்தவுடன் இதில் காலதாமதம் ஏற்படும் என்று சொன்னால் அதன் மூலமாக விவசாயிகளுக்கு ஒரு பெரும் இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த கருவி இருப்பதனால உடனடியாக தங்கள் நிலத்திலேயே இந்த டிராக்டர் மூலமாக எடுத்துக்கொண்டு நிலத்திற்கே கொண்டு போய் சென்று அறுவடை செய்த உடனடியாகவே தானியத்தை பிரித்து எடுத்து அந்த இடத்திலேயே விற்பனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லை, இந்த கருவி இல்லை என்று சொன்னால் 1 வாரம் 10 நாட்கள் கழித்து தான் அவர்கள் அந்த அறுவடையை நேர்த்தியை செய்ய முடியும். இந்த கருவி வாங்கியதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய விவசாயி ஒரு 6 மாதத்தில் தான் செலுத்திய அந்த 2,70,000 ரூபாயை இந்த கருவியின் மூலமாக வாடகையாக வசூல் செய்து தான் போட்ட அந்த முதலை எடுத்து விட்டார். இன்றைக்கு அவருக்கு இது ஒரு தொழிலாகவும் இன்றைக்கு மாறி இருக்கிறது. எனவே விவசாயிகள் இது மாதிரியான தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தில் கருவிகள் வழங்கக்கூடிய களை எடுப்பதிலிருந்து அறுவடை செய்வதற்கு வரைக்கும் பல்வேறு கருவிகள் இருக்கிறது. அந்த கருவிகளை வாங்குவதற்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய செயற்பொறியாளர் வேளாண்மை பொறியியல் துறை அலுவலகங்களையும் உதவி செயற்பொறியாளர் வேளாண்மை பொறியியல் துறையிலும் அணுகினால் அங்கு இருக்கக்கூடிய அலுவலர்கள் உங்களுக்கு மானியத்திலே வாங்கக்கூடிய கருவிகள் எப்படி வாங்க வேண்டும் என்பதற்கு உதவி செய்வார்கள். இந்த கருவிகளை பயன்படுத்துவதன் மூலமாக விவசாயிகள் வேளாண்மையை லாபமாகவும் பண்ணை செலவுகளை குறைவாகவும் செய்து ஒரு லாபத்தை பெற முடியும்.
மேலும் விவரம் பெற எஸ் முனியப்பன் அவர்களை 09994552324 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.